அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதல் மனைவியான கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 பெண்களை மணமுடித்தாங்க. அதில் 10 பேர் விதவை பெண்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மணமுடித்து கொண்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் இதில் கன்னி பெண்ணாக இருந்தாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம முதல் மனைவியான கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்குவோம். கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லையற்ற அன்பு வச்சுருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை, நீங்கள் எப்போவுமே அந்த வயசானவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்லாஹ் தஆலா கத்தீஜாவுக்கு இணையாக எந்த ஒரு பெண்ணையுமே எனக்கு தரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்போது கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அன்பு வச்சுருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தாலும் மக்கள் எதிர்த்த போது துணையாக இருந்தும் கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு பெரும் பலமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற குழந்தையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளுமே கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான். அதே மாதிரி கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற பெண்களை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. எந்த ஒரு பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளலை. அவர்களுடைய அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறமா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற திருமணங்கள்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே பிரியமுள்ளவங்களாக இருந்தாங்க. இப்போது கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்க மக்காலேயே ரொம்ப செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய வியாபாரத்தை கவனிச்சுக்க ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அப்போ தான் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேள்விப்படுறாங்க. அவர்களையும் வியாபாரத்துக்கு சேர்த்து கொள்கிறாங்க. அவங்க வியாபாரம் செய்கிற திறமை, அவர்களுடைய குணம் எல்லாமே பிடிச்சு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த செய்தியை தன்னோட தோழி மூலியமாக தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே தன்னுடைய சிறிய தந்தை கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடித்து கொள்கிறாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது என்னன்னா 25. கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது. இந்த வயதில் தான் இவங்க திருமணம் செய்து கொள்கிறாங்க. பல நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெரும் துணையாக இருந்திருக்கிறாங்க. முதல்ல ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயந்து போய் வகி வரக்கூடிய வகி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பயந்து போய் வீட்டுக்கு வேகமாக நடுங்கிய உடலோட என்னை போத்துங்கன்னு சொன்னப்போ கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் போற்றி அவங்கள அரவணைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தை எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு அந்த ஊர்லேயே ரொம்ப வேதங்களை படித்த ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரக்கா பின் நௌஃபல். அவங்க தான் அந்த வேதத்தை படித்த ஒரு நபர். அவர் எல்லா வேதத்தையும் அறிஞ்சிருந்தார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவரும் சொல்கிறாரு, நீங்கள் தான் அடுத்த இறை தூதர். அடுத்த தடவை அவர் வந்தால் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னு நின்று கேளுங்க. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த இறை தூதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருத்தத்தோடு கேட்குறாங்க, நான் சொன்னால் யார் நம்புவா கத்தீஜா அப்படின்னு கேட்குறப்போ அந்த நேரத்தில் முதலாக இஸ்லாமை ஏற்ற பெண்மணியாக கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருந்தாங்க. அதே மாதிரி முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட ஆண் யாருன்னு பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். இப்படி கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பல நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக நின்றுருக்காங்க.
திருமணத்திற்கு பிறகு 25 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்க்கை நடத்தினாங்க. நபி பட்டம் கிடைச்ச 10வது ஆண்டு ரமலான் மாதத்தில் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய 65வது வயசில் மரணம் அடைந்துட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தானதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கப்ரில் இறங்கி அவர்களை அடக்கம் செஞ்சாங்க அப்படின்ற ஹதீஸுகளும் வருது. ஆனால் என்னென்னா அது ஜனாசா தொழுகையுடைய சட்டத்தின் அப்போ விதியாக்கப்படாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அந்த 2 ஆண் குழந்தைகள் சிறிய வயதாக இருக்கும் பொழுதே வஃபாத் ஆகிடுறாங்க. அந்த 4 பெண் குழந்தைகள் யாருன்னா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இவங்க 4 பேர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த பெண் குழந்தைகளாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மனைவிமார்களுடைய வாழ்க்கையை அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்பொழுது நம்மை ஒன்று சேர்த்தது போல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலும் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.